மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லும் பாலம் திடீரென உடைந்ததால் அவ்வழியாக தண்ணீர் ஏற்றி சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இந்த விபத்துக்கான முழு காரணங்கள் என்ன? வணக்கம் பத்மநாதன். அதாவது மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லும் பாலம் திடீரென உடைந்ததாக அவ்வழியாக தண்ணீர் ஏற்றி சென்ற வாகனம் தற்போது விபத்துக்குள்ளாயிருக்கு. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு கோவில்வாடி மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்வதற்காக கடலுக்கு நடுவே பாலம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் அமைக்கப்பட்டு சுமார் 50 ஆண்டு காலம் ஆனதால் அது மிகவும் பழுவடைந்து மோசமான நிலையில் இருப்பதாகவும், உடனடியாக பழைய பாலத்தை அப்புறப்படுத்தி விட்டு புதிய பாலம் அமைத்து தருமாறு மீனவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில இன்று காலை வழக்கம் போல வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தயாராகுவதற்கு ஐஸ், மீன்பிடி வலை மற்றும் உணவுப் பொருட்கள், குடிநீர் உள்ளிட்ட ஏற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்காக தண்ணீர் ஏற்றிக்கொண்டு மினி சரக்கு வாகனம் ஒன்று பாலத்தில் வந்தபோது திடீரென வண்டியின் பாரம் தாங்காமல் பாலம் முடிந்து தண்ணீர் ஏற்றி வந்த தண்ணீர் வண்டி தலைக்குப்பராக கடலுக்கு விழுந்தது. இந்த வாகனத்தில் இருந்த இருவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் படகுகளுக்கு மீனவர்கள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை கொண்டு செல்ல முடியாமல் தற்போது சிரமத்தை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த பாலம், அதாவது கடல்ல விழுந்த பாலம் உடைந்து கடலில் விழுந்த தண்ணீர் வண்டியை மீட்பதற்கான நடவடிக்கையை தற்போது காவல்துறை ஈடுபட்டு வராங்க. பத்மநாதன், காட்சிகளோடு கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.